அன்பிற்கினியவர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். இன்றைய நாளிலே நாம் வாசிக்கின்ற இறை வார்த்தை நாம் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்ற ஆழமான செய்தியை பற்றி பேசுகிறது. மறுபடியும் பிறப்பதா, அது எப்படி என்ற கேள்வி எழலாம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே நாம் வாசிக்கின்ற நற்செய்தி வாசகத்திலே நிக்கோதேம் இயேசுவை காண வருகிறார். இந்த நிக்கோதேம் யார்? அவர் சாதாரண மனிதரா என்றால் நிச்சயமாக இல்லை. அவர் பரிசேயர்களில் தலைவராக இருந்தவர், மெத்த படித்தவர், பெரிய ஆசிரியராகவும் அவர் அறியப்பட்டார். அப்படிப்பட்ட ஒருவர் இயேசுவை காண வருகிறார் என்றால், இயேசுவிடத்திலே அவர் ஏதோ ஒன்றை கண்டிருந்தார், மற்ற மனிதர்களிடத்தில் இல்லாத ஒன்றை இயேசுவிடத்திலே கண்டதால் அவர் இயேசுவை காண வருகிறார். அதுவும் இரவு வேளையிலே இயேசுவை அவர் காண வருகிறார். ஏன் இரவு வேளையிலே இந்த நிக்கோதேம் இயேசுவை காண வர வேண்டும் என்ற கேள்விகள் எழலாம். இதற்கு இரண்டு விதமான விளக்கங்கள் சொல்லப்படுகின்றன. ஒன்று, பகல் வேளையிலே சென்றால் மற்ற பரிசேயர்கள் இந்த நிக்கோதேமை பற்றி ஏதாவது எண்ணக்கூடும் என்பதாலேயே அவர் இரவு நேரத்தில் சென்றிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததாக, இரவு வேளையிலே சென்றால் இயேசுவோடு ஆற அமர நீண்ட விவாதத்தில் ஈடுபடலாம், நிறைய உண்மைகளை பற்றி பேசலாம் என்பதற்காக கூட அவர் இரவு வேளையிலே சென்றிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. இவ்வாறு இயேசுவிடத்தில் வருகின்ற நிக்கோதேம் பலவற்றை பற்றி பேசுகிறார். அப்படி பேசுகிற போதுதான் இயேசு கிறிஸ்து அவரிடத்திலே மறுபடியும் பிறந்தால் அன்றி எவரும் இறையாட்சியை காண முடியாது என்கிறார். அப்போது இந்த நிக்கோதேம் இயேசுவிடத்திலே கேட்கிறார், அது எப்படி மறுபடியும் பிறப்பது? மீண்டுமாக தாயின் கருவறைக்கிளே சென்று பிறப்பதா என்று கேட்கிறார். அப்போதான் இயேசு கிறிஸ்து அவருக்கு மிக தெளிவான பதிலை சொல்கிறார். மறுபடியும் பிறப்பது என்பது தூய ஆவியாரால் பிறப்பது. ஆகவே எவர் ஒருவர் தூய ஆவியாரால் பிறக்கிறாரோ அவர்தான் மறுபடியும் பிறந்தவராக கருதப்படுகிறார். தமிழில் மிகச்சிறந்த சிந்தனையாளராக அறியப்படக்கூடியவர் வே இறையன்பு அவர்கள். அவர் ஒரு செய்தியை சொல்கிறார். ஒவ்வொருவருக்கும் இரண்டு பிறப்புகள் உள்ளன. ஒன்று, தாயின் வழியாக பிறப்பது, அது இயற்கையாகவே நடைபெறக்கூடிய ஒன்று. இரண்டாவது ஒரு பிறப்பு இருக்கிறது, அது ஒரு மனிதர் தன்னையே பக்குவப்படுத்தி தானே உருவாக்குகின்ற ஒரு பிறப்பு. இது சிலருக்கு மட்டும்தான் நடக்கும் என்ற உண்மையை அவர் தெளிவுபடுத்துவார். நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை இந்த பின்னணியிலே நாம் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது, எல்லாரும் இந்த உலகத்திலே பிறக்கிறோம், அது இயல்பாக பிறக்கக்கூடிய ஒரு பிறப்பாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடியதோ தூய ஆவியாரால் பிறப்பது. தூய ஆவியாரால் பிறக்கக்கூடிய ஒருவர் இறையாட்சியை காணக்கூடியவராக இருக்கிறார். அப்படியானால் ஒரு மனிதர் தூய ஆவியாரால் ஆட்கொள்ளப்பட வேண்டும், தூய ஆவியாருடைய தூண்டுதலுக்கு ஏற்ப வாழ வேண்டும். பவுலடியார் இதை பற்றி ஒரு செய்தியை சொல்கிறார். ரோமேருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே 8வது அதிகாரம் 14வது இறை வார்த்தையிலே அவர் சொல்கிறார், கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். நாம் யோசித்து பார்ப்போம், நாம் யாரால் இயக்கப்படுகிறோம் அல்லது எந்த சிந்தனையால் இயக்கப்படுகிறோம்? நம்முடைய ஊனியல்பின்படியா அல்லது நம்முடைய சொந்த விருப்பத்தின்படியா அல்லது கடவுளுடைய தூண்டுதலின்படி நாம் நடக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த சிந்தனைக்கு வலுவூட்டுவதாக இருக்கிறது இன்றைய முதல் வாசகம். முதல் வாசகத்திலே திருத்தூதர்கள் தலைமைச் சங்கத்தாரிடத்திலே அனுப்பப்படுகிறார்கள். அங்கே அவர்கள் சித்திரவதை செய்யப்படுகிறார்கள். அப்படி சித்திரவதை செய்யப்பட்ட பிறகு மீண்டுமாக சீடகத்திலே திரும்பி வருகிற பொழுது அவர்கள் மட்டெல்லாம் மகிழ்ச்சி அடைகிறார்கள். அவர்கள்
பத்திரமாக திரும்பி வந்ததை நினைத்து கடவுளை போற்றி புகழ்கிறார்கள். அதைவிடவும் அவர்கள் அனைவரும் தூய ஆவியாரால் ஆட்கொள்ளப்பட்ட பிறகு முன்னை விடவும் மிகுந்த வல்லமையோடு இறைவார்த்தை அறிவிக்கிறார்கள் என்று படிக்கிறோம். ஆகவே அவர்கள் தூய ஆவியாரால் ஆட்கொள்ளப்பட்ட பிறகு கடவுளுடைய வார்த்தையை மிகுந்த வல்லமையோடு அறிவித்தார்கள் என்று சொன்னார். இந்த தூய ஆவி அவர்களை ஆட்கொண்டது அந்த தூய ஆவியாருடைய துணையால் தான் கடவுளுடைய வார்த்தையை வல்லமையோடு அவர்களால் அறிவிக்க முடிந்தது. நாமும் கூட திருமுழுக்கின் போது தூய ஆவியாரால் நிரப்பப்படுகிறோம். திருமுழுக்கு வழிபாட்டின் போது என்ன சொல்கிறோம்? பாவத்திற்கு காரணனும் தலைவனும் ஆகிய சாத்தானை விட்டு விடுகிறீர்களா என்று அருள் பணியாளர் கேட்கிற பொழுது விட்டு விடுகிறேன் என்று சொல்கிறோம். விண்ணையும் மண்ணையும் படைத்த ஒரே கடவுளை நம்புகிறீர்களா என்று கேட்கிற பொழுது நம்புகிறோம் என்று சொல்கிறோம். அப்படியானால் சாத்தானை விட்டு நாம் கடவுளை பற்றி கொள்வதாக வாக்குறுதி கொடுக்கிறோம் என்று சொன்னால் அங்கே நாம் தூயாவியாரால் பிறப்பெடுக்கிறோம். இந்த தூயாவியாரால் பிறப்பெடுக்கக்கூடிய நாம் புதிய மனிதர்களாக வாழ வேண்டும். அப்படி நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நற்செய்தியிலே சொல்வது போல நாம் இறையாட்சியை காண முடியும். அன்பார்ந்தவர்களே, எகிப்து நாட்டிலே மரியா என்ற ஒரு பெண்மணி வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் அவர் எருசலேம் திருக்கோயிலுக்கு போன போது அவரால் கோயிலுக்குள்ளே நுழையவே முடியவில்லை. ஏன் தன்னால் நுழைய முடியவில்லை? அவர் தன்னையே ஆய்வுக்குட்படுத்தி பார்த்த போதுதான் தெரிந்தது. தான் மிகப்பெரிய பாவி என்பது அவருக்கு தெரிந்தது. ஆனால் அவர் தன்னுடைய வாழ்க்கை சுய ஆய்வுக்குட்படுத்தி பார்த்தார். தன்னுடைய பாவங்களை எல்லாம் விட்டுவிட்டார். பாலைநிலத்திற்கு சென்று ஏறக்குறைய 47 ஆண்டுகள் கடுந்தவம் செய்து புதிய ஒரு பெண்மணியாக வந்தார். இப்போது அவர் மீண்டுமாக எருசலேம் திருக்கோயிலுக்குள்ளே போன போது கடவுள் அவரை இரு கைகளால் வரவேற்றதாக ஒரு செய்தி உண்டு. அவர் பின்னால் மிகப்பெரிய புனிதரானார். அவர்தான் எகிப்து நாட்டு புனித மரியா என்று அழைக்கப்படுகிறார். ஒரு காலகட்டத்தில் உலக போக்கின்படி வாழ்ந்தவர் இந்த எகிப்து நாட்டு புனித மரியா. ஆனால் அவர் கடவுளுடைய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட பிறகு புதிய பெண்மணியாக மாறினார். கடவுளுக்கு உகந்தவராக மாறினார். இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோம்? எல்லாரையும் போன்று அல்லது ஊனியல்பின்படி நடக்கிறோமா? தூயாவியாருடைய தூண்டுதலின்படி நடக்கிறோமா? தூயாவியாரின்படி நடக்கிற பொழுது நாம் கடவுளுடைய அன்பு பிள்ளைகளாக மாறுகிறோம். கடவுள் தரக்கூடிய இறையாட்சியை நாம் காண முடியும். ஆகவே கடவுளுடைய இறையாட்சியை நாம் காண்பதற்கு நாம் நம்முடைய ஊனியல்புகளின் செயல்பாடுகளை விட்டுவிட்டு கடவுளுக்குரிய அன்பு மக்களாக வாழ்வோம். அதற்கான ஆற்றலை கடவுளிடத்திலே நாம் நம்பிக்கையோடு மன்றாடுவோம்.